மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. தமிழக அரசியல் வரலாற்றில் அதிகாலையில ஒரு கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாவது இது முதன்முறையாக நம்ம பார்க்க முடியும். நேற்று இரவு அதிமுக தரப்பில் இருந்தெல்லாம் எதிர்பார்க்கப்பட்டது, இரவு வரைக்குமே இது எதிர்பார்க்கப்பட்டது பாமக தங்களுடைய கூட்டணிக்கு வரும்னு. ஆனால் பாமகவுடைய பொதுச் செயலாளர் திரு வடிவேல் ராவணன் அதிகாரப்பூர்வமாக தைலாபுரம் கூட்டத்தில் அறிவிக்கிறார், பாஜகவுடன் நாங்கள் கூட்டணிக்கு போகிறோம் அப்படின்னு அறிவிக்கிறார். இறுதி நேர காட்சிகள் மாறி தற்போது பாஜக பாமக கூட்டணி உறுதியாயிருக்கிறது. 10 மக்களவை தொகுதிகள் பாமக கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் இணைப்பில் இருக்கார். சார் வணக்கம். வணக்கம். நேற்று நேர்பட பேச நிகழ்ச்சிகள் கூட பேசணும். கடைசி நேர காட்சிகள் மாறினது எதனால அப்படின்னு மீண்டும் நான் நினைவுபடுத்தலாம். எந்த அடிப்படையில் இறுதி வரைக்கும் தொடர் சந்திப்பு இருந்துட்டே இருந்தது, திரு சி.வி. சண்முகம் ராமதாஸோடு சந்திப்பு நடந்துட்டே இருந்தது. ஆனால் பாஜக தரப்புல இருந்து வெளிப்படையான ஒரு பேச்சுவார்த்தை நடந்ததாக, தலைவர்கள் சந்திப்பு நடந்ததாகலாம் ஊடகங்களில் செய்திகள் வெளிவரவே இல்லை. ஆனால் கடைசி நேர காட்சிகள் எப்படி மாறியது, ஏன் மாறியது? பாமகவை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு தேர்தல் கமிஷன் நிர்பந்தம் இருக்கிறது. இந்த முறை தவறவிட்டால் மாங்கனி சின்னம் இல்லாமலேயே போய்விடும். ஏற்கனவே யானை சின்னம் பறிகொடுத்து மாங்கனியிலே இப்போது நிற்கிறது கட்சி. எனவே 10 தொகுதிகளில் போட்டியிட்டால் கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் விதிக்கிற அந்த நிபந்தனை ஓட்டு சதவீதம் அது அவர்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அவர்களுக்கு இந்த முடிவு தேவைப்படுகிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். ஒன்று, பாரதிய ஜனதா கூட்டணியின் ஓட்டு பலத்தை உயர்த்துவதற்கு இது வாய்ப்பாக இருக்கும். எனவே அவர்களுக்கும் இதுல வசதி இருக்கிறது. ஒரே ஒரு சிக்கல் என்னவென்றால், பாமகவுக்கே 10 தொகுதிகள் கொடுத்து விட்டால் வாசன் அவர்கள் 3 தொகுதிகள் கேட்பதாக செய்திகள் இருக்கின்றன. 13 ஒற்றை தொகுதிகளாக ஒரு 4 போகிறது, 17. அதன் பிறகு ஓபிஎஸ் டிடிவி 2 பேருக்கும் தொகுதிகள் கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் பாரதிய ஜனதா தனித்து போட்டியிடக்கூடிய தொகுதி என்பது ஒரு 15க்குள் தான் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி 15க்குள் போட்டியிட்டால் பாரதிய ஜனதா தனித்த முறையிலே அந்த 2வது ஓட்டு சதவீதத்தை காட்ட முடியாது. வெறும் 15 தொகுதிகளில் போட்டியிடுகிற ஒரு கட்சி ஒரு தொகுதிக்கு ஒரு சில லட்சங்கள் ஓட்டு வாங்கினாலும் 3 லட்சம் ஓட்டு வாங்குவதாக வைத்துக் கொண்டால் கூட 45 லட்சம் ஓட்டு தான் பாரதிய ஜனதாவுக்கு தனிப்பட்ட முறையிலே கிடைக்கும். ஆனால் அதிமுக 40 தொகுதிகளில் போட்டியிட்டால் இதே 3 லட்சம் ஓட்டு வாங்கினால் 1,20,00,000 வாக்கு கிடைக்கும். அதிமுகவுக்கும் பாரதிய ஜனதா ஓட்டு வங்கிக்கு இடையே பெரிய வித்தியாசம் காட்டும். திமுகவை பொறுத்தவரையில் அந்த கவலை அவர்களுக்கு இல்லை. ஏனென்றால் கூட்டணி 2019 அப்படியே தொடர்ந்து இருக்கிறது. ஒரு வகையில் பார்த்தால் இது பாரதிய ஜனதாவுக்கு சிறந்த முடிவு அல்ல என்பதுதான் என் கருத்து. போன மாதம் ஒரு முன்னணி நாளிதழில் பாமகவுடைய பொருளாளர் திருமிகு திலகவாமா ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அதுல ஒரு கேள்வி கேட்கப்படுது, பாஜகவுடனும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாக செய்திகள் வருதே, அதிக தொகுதிகள் தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுதுன்னு கேட்கறதுக்கு அவங்க பதில் என்னன்னா, அதிக தொகுதிகளை வாங்கி என்ன பண்ண போகுது பாமக, வெற்றி வாய்ப்புங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இப்போது பாஜகவுடன் கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். அந்த யோசனை அவங்களுக்கு இருந்திருக்கு, நிறைய தொகுதிகளை வாங்கி பாஜக என்ன பண்றது, குறைவான தொகுதிகள்னா கூட பரவாயில்ல, அதிமுகவோட சேர்ந்து நம்ம வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் இருந்திருப்பதாக தான் அந்த பேட்டியிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கு. ஆனா ஏன் நிலைப்பாடு மாறி இருக்கு, அதிக தொகுதிகள் அப்படின்ற இடத்துக்கு அவங்க போயிருக்கிறாங்க? காரணம் தேர்தல் ஆணையத்திலே அங்கீகாரம் தான். அதாவது நீங்கள் சொல்லுவதும் சரிதான். திலகபாமா அவர்கள் கருத்து நானும் படித்தேன். கண்டிப்பாக வின்னபிலிட்டி என்பது அதிமுக கூட்டணியில் தான் இருக்கிறது. குறிப்பாக அந்த மேற்கு மண்டலத்திலே, உதாரணமாக சேலம் தொகுதி என்று எடுத்துக்கொள்வோம். சேலம் தொகுதியில் பாமக நின்றாலும் அங்கு பாரதிய ஜனதாவுக்கு பெரிய ஓட்டு வங்கி கிடையாது. கோயம்புத்தூர் தொகுதியிலே பாரதிய ஜனதா பாமகவுக்கு விட்டுக் கொடுக்காது. ஆனால் சேலத்தை விட்டுக் கொடுப்பதற்கு அதிமுக தயாராக இருந்தது. அதிமுகவுக்கு இங்கு ஓட்டு இருக்கிறது. இப்படி பார்த்தால் வின்னபிலிட்டி என்பது இயல்பாக அதிமுக கூட்டணியில் தான் இருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஓட்டு சதவீதம் உயராது என்பது அன்புமணி அவர்களின் கணக்காக இருக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியிலே நாம் துணை முதல்வர் வேட்பாளர் என்கிற ஒரு எதிர்கால கணக்கு இருக்கும். அது இப்போது நமக்கு தெரியாது, போக போகத்தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும். பாமக தொடர்ந்து கூறி வருவது அதுதான், 2026 சட்டமன்றத்திலே கூட்டணி ஆட்சி, அதிலே நமக்கு பங்கு. தனித்த ஆட்சி அல்லது கூட்டணி ஆட்சி, தனித்த ஆட்சி அமைக்க வழி இல்லை, கூட்டணி ஆட்சிக்கு வழி இருக்கிறது என்பது அவர்கள் கணக்கு. எனவேதான் பாமக தொண்டர்கள் மற்றும் கீழ்மட்ட நிர்வாகிகள் விருப்பத்திற்கு எதிராகத்தான் இந்த கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கீழ்மட்ட நிர்வாகிகள் எப்போதுமே ஒரு எம்எல்ஏ தொகுதி, கவுன்சிலர் தொகுதி, ஒரு ஒன்றிய குழு உறுப்பினர் பதவி, மாவட்ட குழு உறுப்பினர் பதவி, இப்படித்தான் அவர்கள் கனவு இருக்கும். அவர்களுக்கு எம்பி கனவு, மத்திய மந்திரி கனவு எல்லாம் ஏற்பதற்கு வழி இல்லை. அப்படி என்றால் அந்த கனவை அடைவதற்கு அதிமுக கூட்டணி தான் அவர்களுக்கு உதவியாக இருக்கும். எனவே கீழ்மட்டத்திலே அதிமுக கூட்டணிக்கு தான் விருப்பம் தெரிவிப்பார்கள். மேல்மட்டத்திலே அவர்கள் எண்ணம் வேறவாக இருக்கிறது. இதிலே பாமக பிளவுபடுகிற அபாயமும் இருக்கு.
ஓகே, இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசுவோம். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.